வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் அந்த அங்காள பரமேஸ்வரியின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நினைத்த காரியம் உங்களுக்கு அப்படியே நடக்க வேண்டுமா? திருமண யோகம் எப்போது? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா? வேலை வாய்ப்புகள் அமையுமான பல பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு அம்மனுடைய ஆலயம்னா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயங்க. இந்த ஆலயத்தை சென்று வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இந்த அம்மனுடைய அவதாரம் என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு தெரிந்த மிகவும் சிறப்பான ஒரு பரிகார கோவில் என்னன்னு அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டதை உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். காலத்திலே பார்த்தீங்கன்னா சிவனை போல பிரம்மாவுக்கும் 5 தலைகள் இருந்திருக்கு. இதனால் தானும் சிவபெருமானுக்கு நிகரானவர் என்று பிரம்மதேவனும் ஆணவம் கொண்டிருக்காரு. இதையடுத்து அவருடைய ஒரு தலையை கிள்ளி எடுத்தார் ஈசனும். இதனால சிவபெருமானுக்கு பிரம்மத்தை தோஷம் பிடித்து கொண்டதுங்க. ஈசன் கிள்ளிய பிரம்மனுடைய தலை பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய கையில மண்டை ஓடாக மாறி ஒட்டி கொண்டிருக்கு. அவர் ஒரு கையில கபால திருவோடும் மற்றொரு கையில சூலாயுதமும் தாங்கியபடி உடலெங்கோ சாம்பலை பூசிக்கொண்டு ஊர் ஊராக அலைந்து திரிந்திருக்காரு. அதன் ஒரு பகுதியாக தான் இந்த பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தலத்துக்கு வந்தாராம். அங்காள பரமேஸ்வரி அம்மனோ சிவன் கையில இருந்த கபாலத்துக்கு உணவிட்டு சாதத்தை கீழே சிதற போகும்படி செய்திருக்காரு. அப்போது சிவன் கையில இருந்த கபாலமும் கீழே இறங்கி சாதத்தை பொறுக்கிருக்கு. உடனே அங்காள பரமேஸ்வரி பார்த்தீங்கன்னா அம்மனுடைய விஸ்வரூபம் எடுத்து கபாலத்தை காலால் மிதித்து அதை அடக்கியிருக்காங்க. இதையடுத்து சிவனை பிடித்து இருந்த பிரம்ம தோஷமும் விலகிடுச்சுங்க. பிறகு கபாலத்தை அடக்கிய பிறகு அங்காளம்மனுடைய கோபம் தனியல. அவளுடைய கோபத்தை தணிக்க தேவர்கள் பார்த்தீங்கன்னா அனைவரும் தேர் திருவிழா நடத்த முடிவு செய்திருக்காங்க. தேவர்களும் முனிவர்களும் அந்த ரதத்துக்கு சக்கரமாகவும் அச்சாணியாகவும் மாடங்களாகவும் மரப்பலகைகளாகவும் சிம்மாசன மேடையாகவும் மாறி நின்றாங்களாம். அங்காள பரமேஸ்வரி கோபம் தணிந்து அந்த தேர்ல ஏறியமது வீதி வலம் வந்திருக்கா. தேரோட்டம் முடிந்ததும் தேவர்களும் முனிவர்கள்னு தேரை விட்டு பார்த்தீங்கன்னா அகன்று சுயரூபம் பெற்று மறைந்திருக்காங்க. இதுதாங்க இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாக சொல்லப்படுது. இந்த ஆலயம் அமாவாசைக்கு பிரசித்தி பெற்றதாக இருக்குதுங்க. இந்த நாட்களில் மட்டும் ஆலயத்தில் குறி சொல்லுவாங்க. நினைத்த காரியம் நடக்க வேண்டுமா? திருமண யோகம் எப்போது? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? வேலை வாய்ப்புகளுக்கான அமையுமா? உள்ளிட்ட பக்தருடைய பல்வேறு கேள்விகளுக்கும் இங்கே அருள் வந்து ஆடுபவங்க குறி சொல்கிறாங்க. இதை கேட்பதற்கவே இங்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகங்க. மேலும் இந்த கோவிலில் பேய் பிடித்தவங்களுக்கு பேய் விரட்டப்படுது. பேய் பிடித்த பெண்கள் இந்த கோவிலில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி விட்டு ஈரச்சேலையோடு கோவிலுக்குள்ள வருவாங்க. கோவில் பூசாரி அந்த பெண்ணின் தலையில கபால தீர்த்தத்தை தெளிப்பாங்களாம். பின்னர் கற்பூரத்தை கொளுத்தி அதை பேய் பிடித்தவங்களிடம் கொடுப்பாங்க. அதை வாயில் போட்டுக்கொண்டே சிறிது நேரத்துல சம்பந்தப்பட்டவருடைய உடலும் மனதும் அமைதியாகிடுமா. மேலும் இங்கு மேல்மலையனூர்ல பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தன்று நடக்கக்கூடிய அர்த்தஜாம பூஜையை கண்டாலே பிரச்சனைகள் தீருன்னு சொல்லுவாங்க. இங்கு இந்த தளத்துல தங்கி இருந்தா இந்த நாள நோய் தீருன்னு நம்பிக்கைங்க. தோல் நீங்கிய வாழைப்பழம் 1 பங்கு, பசுவின் பால் 3/4 பங்கு, தேன் 1/2 பங்கு கலந்து தயாரிக்கக்கூடிய நெய்வேத்தியத்துக்கு திரிமதுரன்னு சொல்லுவாங்க. இந்த நெய்வேத்தியம் அங்காள பரமேஸ்வரிக்கு ரொம்பவே பிடித்தமான நெய்வேத்தியங்க. அதே போல் இங்கே அங்காள பரமேஸ்வரிக்கு செம்பருத்தி பூ மாலை அணிவித்து 48 நாட்கள் வணங்கி வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே போல் காலசர்ப்ப தோஷம் பாதிக்கப்பட்டவங்க இந்த தலத்துக்கு வந்து ஒரு மண்டலம் புற்றுக்கு பால் ஊற்றி கிழக்கு நோக்கி விளக்கேற்றி வழிபட்டால் தோஷம் விலகிடுங்க. அதே போல் அங்காள பரமேஸ்வரியின் அருளால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிறகு அந்த குழந்தை எடைக்கு இடை நாணயம் வழங்கக்கூடிய வழக்கமும் இருக்குது. நாட்களாக திருமணமாகாத
பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு சென்ற பிறகு திருமணம் விரைவில் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா எப்படி சுமங்கலிகள் பார்த்தீங்கன்னா உண்டியலில் தாலியை கலற்றி போடுவதை திருப்பதியில் பார்த்துருப்பீங்க. அதே போல் இந்த ஆலயத்திலும் மாங்கல்யத்தை காணிக்கையாக வழங்குறாங்க. மாவிளக்கில் தீபம் ஏற்றி வழிபட்டா பலர் அதை பிரசாதமாக விநியோகிப்பாங்க. சிலர் அதை வீட்டுக்கு எடுத்து சென்று அடை போல மாற்றி சாப்பிட்றாங்க. மேலும் இத்தலத்தில் கொடிவரம் பலிப்பிட அருகில் இல்லாமல் கோவிலுக்கு வெளியில் அமைந்திருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்று காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கோவிலுடைய நடை முழுவதும் திறந்தே இருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பிரம்மாவுடைய சத்திய லோகத்தில் அவர் அமைத்த கைலாயத்தினை பார்வையிட பார்த்தீங்கன்னா அங்கு அனைவரையும் அழைத்திருக்காரு. அங்கு பார்வதியுடன் சென்ற சிவனும் 5 முகத்தோடு காட்சி தந்திருக்காரு. பிரம்மாவோ சிவனை வணங்கி தங்களைப் போல எனக்கும் 5 முகம் தந்தரல வேண்டின வேண்ட அவருமே அந்த வரத்தை அருள்பாலித்திருக்காரு. தனது தலை கனத்த ஐயன் தான் அனைத்து தேவர்களுக்குள்ளும் உயர்ந்தவர்னே இருமாப்பு கொண்டு உயரமாக ஆசனம் போட்டு அமர்ந்து நான் கைலாசபதியாகிவிட்டேன், என்னையே வணங்க வேண்டுன்னு உத்தரவிட்டிருக்காரா. 5 தலை குழப்பம் அனைவருக்கும் உண்டானது. இதனால பார்வதி தேவி சிவனுக்கு எடுக்க வந்த ஆரத்தியை மாற்றி பிரம்மனுக்கு எடுக்க சென்றுட்டாரு. இடையில பெருமாள் உணர்ந்த பார்வதி தேவி சிவனிடம் இந்த குழப்பத்தை விளக்கி அதற்கு ஒரு நல்ல முடிவு எடுக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காரு. உடனோ சிவன் பிரம்மனது அகந்தியை அடக்க காலபைரவர் மூலம் ஒரு தலையை கொய்து வர சொன்னாராம். பைரவர் ஒரு தலையை கிள்ளியுடனே மற்றொரு தலை அங்கே தோன்றிடுச்சு. தொடர்ந்து இது நடக்கவே சிவன் தன்னை தலையை கொய்ய சென்றாரு. ஆனால் ஒவ்வொன்றாக கிள்ள அது முனைத்து கொண்டே இருந்திருக்குங்க. விஷ்ணு சொல்லியபடி 1000வது முறை தலையை கிள்ளியவுடன் கீழே போடாமல் கையிலே வைத்து கொண்டாராம். அதனால் மீண்டும் புது தலை முளைக்கலைங்க. இதனால் நெடுநேரமாகியும் கீழே போடாததால் அந்த பிரம்மனுடைய கபாலமும் பார்த்திங்கன்னா ஈசனுடைய கையிலே அப்படியே ஒட்டிக்கிச்சு. தன் தலையை கிள்ளி தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக நினைத்த பிரம்மதேவரும் கொடுத்த சாபத்தால் தான் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஊராக பித்தனை போல பிச்சை எடுத்து திரியலானாரு. ஆனால் அப்படி எடுக்கும் பிச்சையை கையில் ஓட்டி இருந்த பிரம்ம கபாலமே விளங்கியிருக்கு. பிச்சை எடுத்து உண்ணாததால் உருமாறி போனார் சிவபெருமானம். பிரம்மாவுடைய ஒரு தலையை கொய்வதற்கு காரணமாக இருந்த ஈஸ்வரியே சரஸ்வதி, நீ கந்தல் ஆடையோடு கணவரை பிரிந்து சடையும் சடாபாரமாக ராட்சச உருவோடு அலைவாயினே, உன்னுடைய 1000 தாதிமார்களும் பூத கணங்களாக மாறப்போகுதுன்னு சாபம் விட்டிருக்கா சரஸ்வதி தேவி. இதற்கு சிவனும் பார்வதியுமே மகாவிஷ்ணுவுடன் மோச்சனம் கேட்க அக்னித்தலை எனவும் பூலோக கைலான்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் இருந்து பார்த்திங்கன்னா 30 கால் தொலைவில் இருக்கக்கூடிய ருத்ர பூமின்னு சொல்லக்கூடிய மலையரசன் பட்டினம் அழைக்கக்கூடிய மேல்மலையனூருக்கு சென்றா இதற்கு சாப விமோச்சனம் கிடைக்குன்னு சொல்லினார். பல இடங்களில் அலைந்து திரிந்து இறுதியில் மேல்மலையனூர் வந்து அமர்ந்தா பரமேஸ்வரியுமே. மகாவிஷ்ணுடைய ஆலோசனைப்படி அவளிடம் பிச்சை கேட்டு வந்த சிவனுடைய பாத்திரத்தில் முதல் உருண்டையை போட்டா. அதனை உண்டதும் பிரம்ம கபாலா 2வது உருண்டையும் போட்டாள். அதனையும் உண்டது. 3வது உருண்டையை பிரம்ம கபாலம் போடாமல் கீழே போட்டா. அதனை உண்ண சிவனின் கையில் இருந்த இறங்கியிருக்குங்க. அப்போதே சிவனை பிடித்திருந்த பிரம்மஹஸ்தி தோஷமும் நீங்கிடுச்சு. பிறகு பார்வதி தேவி 3வது உருண்டையை தூக்கி போடும் செயல் தான் மயான கொள்ளை இல்லைன்னா மயான சூரியனே நிகழ்வாக வருடம் சிறப்பாக மாசி மாதத்தில் கொண்டாடப்படுது. கபாலம் கையை விட்டு நகர சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தண்டேஸ்வரர் என்ற பெயரோடு கோயில் கொண்டிருக்காரு. லிங்க வடிவில் இருந்த சிவனாருடைய கையில் ஒட்டி கொள்ள வந்த கபாலம் கை கிடைக்காததால் பார்வதி கையில் வந்து ஒட்டி கொண்டிருக்கு. அன்னை அலறி கை உதிரி ஆர்ப்பாட்டத்தோடு ஆடத் தொடங்கினான். அன்னை ஆட அண்டம் ஆட தேவர் முனிவர் சித்தர்னு அனைத்து பொருள்களும் ஆடத் தொடங்கிடுச்சு. விஸ்வரூபம் எடுத்த அன்னைக்கு கார்மேகம் ஆடையானது. விஸ்வரூப கோலத்தில் அன்னை பார்வதி தேவி பார்த்திங்கன்னா 1000 கைகளில் பல்வேறு ஆயுதங்களையும் ஆவேசமாக ஆட அதற்கு பிரம்ம கபாலம் பயந்து நடுங்க அதனே தனது வலது காலில் போட்டு மிதித்திருக்கா. ஆங்கார உருக்குண்ட பரமேஸ்வரி ஆங்காளின்னு அங்காள பரமேஸ்வரியாக இந்த ஆலயத்தில் நம்ம வழிபட்டு வரோம். மேலும் தாண்டவம் ஆடியதால் தாண்டேஸ்வரர்னு அம்பாள் தாண்டேஸ்வரினே திருநாமத்தோடு இங்கு மலையரசன் பட்டினம் சொல்லக்கூடிய மேல்மலையனூரில் வழிபட்டு வராங்க.
இந்த கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்படுது. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால், தொடர்ந்து நிம்மதி இல்லாத சூழ்நிலை, கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்படுதுன்னா தவறாமல் இந்த ஒரு ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்க. சிறப்பான பலன் உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.